வெளியே இருக்காரு. வெளியே இருக்காரு. மேடம் சரி மேடம் மேடம் கொஞ்சம் பின்னாடி வரல நல்லா வைடா இல்ல நான் முதல்ல மரியாதை பண்ணிடுறேன். அதான் அங்கிருந்து கொடுக்குறாங்கண்ணா. முதல்ல மரியாதை பண்ணி அங்க பண்றாங்கண்ணா. கேமரா பின்னாடி பையன் கேமரா பின்னாடி என்ன ஜூம் பண்ணிக்கண்ணா. ஆடியோட பிளட் சப்ளை ப்ளஸ் பாடிக்குள்ள இருக்க எல்லா பிளட் சப்ளையோட எப்படி இருக்கு, என்ன பிளாக் இருக்கா, இல்லை எதனா டியூமர் எதனா இருக்கா, எல்லாமே நல்ல டீட்டெயிலாக டெக்னாலஜி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணும். சீக்கிரமாக மெயினாக வச்சு ஆடியோகிராம் பண்ணுறதுனால சிடிலேயே வந்து நீ கம்பணும் எவ்வளோ பிளாக் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அது அப்புறமே கூட நம்ம வந்து அவங்க ஆன்சர் போகலாமா வேணாம்ன்றது கூட மிஷின் வரைக்குது. வாட் ஆர் த மிஷின்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது வந்து எல்லாமே ஸ்டேட் ஆஃப் ஆர்ட். அது வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணுறது சீமன்ஸ் அதே மாதிரி ஸ்கூல்ஸ்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாமே கால் ஸ்டூஸ் ஜெர்மன் அதை எஸ்பெஷலி என்ன வந்து முன்னாடி அம்மா அப்போதே இந்த மாதிரி சச்சங்க கூட்டம் மக்களுக்கு கொண்டாட வேண்டும் என்பதையெல்லாம் அவர் நினைவு கூர்ந்து நாடு முழுக்க இன்றைக்கு ஓட்டுகின்ற ஓட்டத்துறையில் நமது ஸ்ரீ நாராயண வீரத்திலே இன்றைக்கு ஸ்ரீ சக்தி அம்மாவுடைய 50வது ஆண்டு பொங்கலாக ஒரு கிழிவாழ விழா இவருக்கு கொடுக்கின்ற சான்றிதழ் மிகப்பெரிய அளவில் சம்பந்திவாக துணையாக இருக்கிறது. இவருக்கு பொற்கையிலுமே அளிப்பது அந்த காலத்து மன்னர்கள் பொற்கை அளிப்பார்கள். மாமன்னர் ராஜராஜ சோழர் 1040 அந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டாடுவதற்குரிய முதல் திட்டமாக பல நிகழ்வுகள் நடந்து வந்தாலும் இப்படி பெரிய அளவில் ஓம் நமோ நாராயணி நமோ நாராயணி நமோ நாராயணி வயது 16 ஆண்டுகளே துணை முதல்வர் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் வெள்ளூர் மற்றும் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர்களே நாயகர்களையும் நாங்கள் அன்போடு நாளை கிடைக்கின்றோம். ஓம் நமோ நாராயணி நமோ நாராயணி நமோ நாராயணி. ஓம் நமோ நாராயணி
உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வருக வருக என்று வரவேற்கிறோம். அன்னையை பற்றி ஒரே ஒரு வார்த்தை, நம்ம துணை முதல்வரை பற்றியும் ஒரு வார்த்தை நாங்கள் பேரத்தின் சார்பாக சொல்லி வரவேற்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். நாங்கள் வழிபடும் எங்களை நாராயணியே மாமலை கோடையின் மகா ஆத்மாவே திருவண்ணாமலை, சேலம், தருமபுரி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கிராமிய கலைஞர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறது. அக்கா இங்க திரும்பி பாருங்கக்கா, இங்க பாருமா. இங்க பாருமா, இங்க பாருமா. அம்மா அம்மா இதுதான் படம். இதெல்லாம் படம். நீங்க வந்துருங்க, நீங்க வாங்க. அம்மா அம்மா தெரியல. ஹலோ சார், எம்பி சார் ஸ்ரீபுரம் ஸ்ரீ நாராயணனுடைய விழாவின்படி ஸ்ரீ சக்தியம்மா அவர்களே, வந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, கழகத்துடைய நிர்வாகிகளே, நாராயண மருத்துவமனையுடைய இயக்குநர் திரு பாலாஜி அவர்களே, நேயர் அவர்களே, புட்கோயிலுடைய இயக்குநர் திரு சுரேஷ் பாபு அவர்களே, அரங்காவலர் திரு சௌந்தரராஜன் அவர்களே, ஸ்ரீ நாராயண பீடத்தை சேர்ந்த நிர்வாகிகளே, வந்திருக்கக்கூடிய என் மனதிற்கு நெருக்கமான கிராமிய கலைஞர்களே, அத்தனை பேருக்கு முதல்ல வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சக்தி நாராயண பீடம் சார்பாக இன்றைக்கு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிதி உதவி வழங்குகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியை முறைதான் சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த மையம் ஆன்மீகத்தில் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு சமூக முன்னேற்றத்திற்கான பங்களிப்பு செய்கின்ற இடமாகவும் இன்றைக்கு திகழ்ந்து வருகிறது. இந்த இடத்திற்கு அழைக்கின்ற போது நான் வருவேனா மாட்டேனா என்ற சந்தேகத்தோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைக்கிறார்கள். ஆனால் நகர்பாடு அவர்கள் சொல்லும்போது குறிப்பிட்டு சொன்னார், ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யறாங்க, நீங்க வழியா நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிச்சயம் வருகிறேன் என்று அந்த உணர்வோடு நான் இங்கே வருகிறேன். இன்னும் பெருமையான இந்த மையத்திற்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எந்த எண்ணத்தோடு எந்த உணர்வோடு வந்தார்களோ அதே உணர்வோடு எண்ணத்தோடு தான் நான் இங்கே வருகின்றேன் நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கின்றது. இந்த பொற்கோயிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. இது இந்த மாவட்டத்துடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமல்லாமல் சுற்றுலா மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்த மாவட்டத்திற்கு மிகவும் உறுதுணையாக விலகிக் கொண்டிருக்கிறது.
இந்த மையம் மூலமாக குழந்தைகளுக்கு மருத்துவ உதவி, பெண்களுக்கு நிதி உதவி, திருமண உதவி, பல உதவிகளை பல ஆண்டுகளாக திட்டத்தில் எதிர்பார்ப்பின்றி இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நிறைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சி வருவதற்கு முன்பு அதிநவீன சிடி ஸ்கேன் மையத்தை திறந்து வைத்துவிட்டால் இந்த நிகழ்ச்சியை நான் வருகிறேன். அதற்கு என்னை அழைத்ததற்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த வேளையில் இப்பொழுது கிட்டத்தட்ட நாட்டுப்புற கலைஞர்கள் 500 பேருக்கு ரூபாய் 5000 ரூபாய் நிதி உதவியும் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இது மாதிரியான உதவிகள் எல்லாம் ஒரு அரசாங்கம் செய்வதென்பது அரசாங்கத்துடைய கடமை, அதை சேர்ந்து சொல்லலாம் எரிது. ஆனால் ஒரு தனியார் அமைப்பு செய்வது என்பது மிகுந்த பாராட்டுக்குரியது, மிகுந்த ஒரு சவாலான விஷயம். எனக்கு இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சியா இன்னைக்கு நாட்டுப்புற கலைஞர்களை ஒரே இடத்துல சந்திக்கிறது என்பது கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதல் பெருமை. சினிமா வர்றதுக்கு முன்னாடி உழைக்கும் மக்கள் மத்தியில கலைகளை பரப்பியவர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் நீங்கள் தான். நாட்டுப்புற கலைஞர்கள் தான் நம்முடைய பண்பாட்டு அடையாளமாக இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய கலையில பல வரலாற்று தகவல்கள் என்றைக்கும் இருக்கும். இந்த நாட்டுப்புற கலைகளை பாதுகாக்க நம்முடைய தமிழ்நாடு அரசு நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரியத்தின் மூலமாக நாட்டுப்புற கலைஞர்களுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நம்முடைய அரசு செய்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு அரசோடு சேர்த்து இந்த மையமும் உங்களுக்கு உதவி செய்கின்றது. அந்த உதவிகள் எல்லாம் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நிச்சயம் ஒரு பேருதவியாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இன்றைக்கு மட்டுமல்ல, பல நிகழ்ச்சிகள் குறிப்பிட்டு சொல்லுங்க. 1995ஆம் ஆண்டிலே இந்த மாவட்டத்தில் உள்ள 100 கணக்கான பள்ளிகளுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை இந்த அறக்கட்டளை மூலமாக செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அதேபோல் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 2.5 கோடி ரூபாய் அளவிற்கு கல்வி உதவி தொகையும் இந்த மையம் கொடுத்து வருகிறது. இதையெல்லாம் முக்கியமாக 2008ஆம் ஆண்டு 320 குழந்தைகளுக்கு இலவச இருதய அறுவை சிகிச்சை செய்து அந்த பிஞ்சு உயிர்களை காப்பாற்றிய மையம் தான் இந்த மையம். கட்டணங்களா அறுவை சிகிச்சை செய்ய இந்த மையம் சார்பாக நிதி உதவி கொடுத்த நிகழ்ச்சியில் அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் அவர்களே கலந்துகிறாங்க. அப்பொழுது பொற்கோவிலை குறித்து பேசிய கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை அலுவலகம் கூட ஆலயம் தான், அதன் பெயர் அண்ணா அறிவாலயம் என்று குறிப்பிட்டு பேசினார். ஆன்மீக பணி செய்வதாக சொல்லும் அவர் இன்றைக்கு சயின்ஸுக்கு எதிரான கருத்துக்களை சில சமயம் பார்ப்போம், அறிவியலுக்கு எதிரான கருத்துக்களை. ஆனால் இந்த சக்தி நாராயணியிடம் அறிவியலையும் அரவணைத்துக் கொண்டு பல்வேறு பணிகளை, நல்ல பணிகளை செய்கிறது உண்மையிலே நாம் அனைவரும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த மையத்துடைய மக்கள் சேவையும் சமுதாய பணிகளும் இதே போல மேம்பேறும் தொடர வேண்டும். இதுபோல பல நிகழ்ச்சியை நாம் நடத்த வேண்டும். என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ நான் அந்த நிகழ்ச்சியிலும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிதி உதவி பெற்றுக்கூடிய அத்தனை நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். श्री सर्वार्थ शांति शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते.